இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாடு தான் இந்த உலகத்துக்கு ஆப்பிளை அறிமுகப்படுத்தியதாக சொல்கிறாங்க. முதல்ல குதிரையில் பயணம் செய்ததும் இவங்க தானா? குதிரையில் மட்டும் இல்லாமல் ராக்கெட்லேயும் முதலாக மனிதனை அனுப்பியது இந்த நாட்டில் இருந்து தானா? எந்த நாடாக இருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபன் ஃபேக்டரி தமிழ். ரஷ்யா பக்கத்தில் இருக்க கசகஸ்தானை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கசகஸ்தான் உலகின் பரப்பளவில் 9வது பெரிய நாடு. ஆனால் ஒரு சதுர மைலுக்கு 6 பேர் என்ற குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. இந்த நாட்டுடைய மொத்த பாப்புலேஷன் சுமார் 18.28 மில்லியன். கசகஸ்தானில் ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன்ஸில் 70.2% முஸ்லீம்ஸ், 26.3% கிறிஸ்டியன்ஸ், 3.5% அதர் ரிலீஜியன்ஸ். இந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் கசக், அப்புறம் கோஅஃபிஷியல் லாங்குவேஜ் ரஷ்யன். நாட்டோட இன்கம்க்கு முக்கிய காரணம் ஆயில் அண்ட் மெட்டல் எக்ஸ்போர்ட்ஸ். கசகஸ்தான் முழுவதும் 27,000 பழங்கால நினைவுச் சின்னங்கள் உள்ளன. அவற்றில் கோல்டன் மேன், தங்க கவசத்தில் அணிந்திருக்கும் போர் வீரர், இது கசகஸ்தானின் மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பாகும். லார்ஜஸ்ட் லேண்ட்லாக்ட் கண்ட்ரி. இந்த நாடு அளவின் அடிப்படையில் இது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. சைபீரியா, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் சீனா இந்த நாட்டை சுற்றி இருப்பதால் இதை லேண்ட்லாக்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. எவ்ரி கார் இஸ் அ டாக்ஸி. இந்த நாட்டில் டாக்ஸின்னு ஒன்று இல்லவே இல்லை. ரோட்டில் ஓடுற எல்லா காருமே டாக்ஸி தான். ரோட்டில் போகிற காரை நிறுத்தி நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னால் உங்களை அவங்க அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. ஃப்ரீயாலாம் இல்லை, அதுக்கான சார்ஜை உங்ககிட்டேருந்து வாங்கிப்பாங்க. லேக் பால்காஷ். கசகஸ்தானில் இருக்க லேக் பால்காஷ் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய லேக்கில் இதுவும் ஒன்று. இந்த லேக்குக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த லேக்கில் ஒரு பகுதி நல்ல நீராகவும் மறுபகுதி உப்பு நீராகவும் இருக்கும். கசகஸ்தானில் இருக்க லேடிஸ் பாப்புலேஷனை விட குதிரையோட பாப்புலேஷன் தான் அதிகம். இந்த நாட்டில் குதிரைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தான் முதல்ல குதிரையில் பயணம் செய்தவங்க. இந்த நாட்டில் குதிரையோட மீட் ரொம்பவே ஃபேமஸ். இந்த நாட்டில் 3000 வருடம் பழமையான ஹார்ஸ் பிரீட் இருக்கான். கோமிஸ், புளித்த குதிரை பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய ட்ரிங்க். இதை பால் சாம்பியன் சொல்லுவாங்க. இந்த ட்ரிங்கை ரஷ்யாவில் சில நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இதை குடித்த சில டூரிஸ்ட் கண்டிப்பாக இதை அடுத்த முறை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் மோசமாக இருக்குமா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லேண்ட் ஆஃப் ஆப்பிள். இந்த நாட்டு மக்கள் தான் ஆப்பிளை முதல்ல அறுவடை பண்ணி இந்த உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்களாம். இந்த நாட்டில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆப்பிள் இருக்கதா சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை விதமான கிளைமேட்டும் இந்த நாட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பாலைவனமும் இருக்குது, அதே மாதிரி மேகத்தை தொடுற அளவுக்கு மலைகளும் இருக்குது. இந்த நாட்டில் 3 விதமான டைம் ஜோன் இருக்குது. ஆனால் இந்த டைம் ஜோன் சீசனை பொறுத்து மாறுபடுமா. GMT +4 +5 +6 இந்த டைம் ஜோனை தான் இந்த மக்கள் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த நாட்டில் பலவிதமான கலாச்சாரங்களை பார்க்கலாம். ஏன்னா 100க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து மக்கள் இங்கே குடியேறியிருக்காங்க. அதனால் இங்கு பலவிதமான உணவுகளை பார்க்கலாம். ரஷ்யன் பெல்மெனி, கசகஸ்தான் சுப்ரா, அப்புறம் மந்தி, உக்ரைன் ரெட் பாஷ், உஸ்பெகிஸ்தான் புலாவு, சைனீஸ் ரைஸ் டம்ப்ளிங், இந்த மாதிரியான பலவிதமான உணவுகளை ஒரே நாட்டில் சாப்பிடணுன்னா கசகஸ்தான் ஒரு நல்ல சாய்ஸ். கசகஸ்தானோட நேஷ்னல் டிஷ் பெஷ் பார்மாக். இந்த டிஷ்ஷுக்கு ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னா இந்த டிஷ்ஷை 5 விரல் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அப்போ நம்ம எத்தனை விரல் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம்? இந்த டிஷ்ஷை ஒரு பெரிய பிளேட்டில் சர்வ் பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷை பாயில்டு ஹார்ஸ் அப்படி இல்லைன்னா மட்டனில் செய்வாங்க. கசகஸ்தான் மக்கள் அவங்க பசங்களுக்கு அவங்க சாப்பிட்ற மீட்டோட காதை தான் அதிகமாக சமைச்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்களாம். நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்களுக்கு நாக்கை சமைச்சு கொடுப்பாங்களாம். கொஞ்சம் புதுசாக தான் இருக்குல்ல. இந்த நாட்டு மக்கள் 3 நியூ இயரை கொண்டாடுறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி, அப்புறம் மார்ச் 22ஆம் தேதி ஒரு நியூ இயர் கொண்டாடுறாங்க. இதை ஈரானியன் அப்படி இல்லைன்னா பெர்சியன் நியூ இயர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 14ஆம் தேதி ஒரு நியூ இயர் கொண்டாடுறாங்க. சோவியத் காலத்திலிருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் இதை பழைய புத்தாண்டுன்னு அழைக்கிறாங்க. பீரியாடிக் டேபிளில் இருக்க 110 கெமிக்கல் எலிமெண்ட்ஸில் 99 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இந்த கண்ட்ரிலேருந்து கிடைக்குது. அதனால இந்த மண்ணை ரிச்சான ஒரு மண்ணாக கருதுறாங்க. கசகஸ்தானில் இருக்க பைக்கோனோர் காஸ்மோட்ரோம்ன்ற இடத்துல 1961 ரஷ்யா காஸ்மோனாட் அனுப்புனாங்க.
இந்த இடத்த இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. கசகஸ்தானில் இருக்க ஒரு பகுதியில் சோவியத் யூனியன் டைமில் 500க்கும் அதிகமான நியூக்ளியர் பாம் டெஸ்ட்டை 1949 1989 வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண பாம்ஸ் சுமார் 20,000 ஹிரோஷிமா பாம்ஸ் அளவுக்கு இருக்கும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வாங்கின கடனை திருப்பி செலுத்திய ஃபர்ஸ்ட் ஃபார்மர் சோவியத் ரிப்பப்ளிக் கசகஸ்தான். இப்படி இந்த நாட்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.